தமிழ்நாட்டு அரசியல் இப்ப ஒரு பெரிய புயலுக்குள்ள சிக்கியிருக்கு. பல வருஷமா ரெண்டே கட்சிகளோட கோட்டையா இருந்த ஒரு இடத்துக்குள்ள ஒரு புது சக்தி உள்ள நுழைஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்கள்ல ஒருத்தரான விஜய் தமிழக வெற்றி கழகம்னு அவரோட கட்சியா ஆரம்பிச்சிருக்கார். இது வெறும் சினிமா நியூஸ் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு அரசியல் மூவ். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதோட தாக்கம் என்னவா இருக்கும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த நிகழ்வோட தொடக்கமே அதிரடியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, விக்கிரவாண்டியில கூடியது சும்மா ஒரு கூட்டம் இல்ல, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேரு. அதுவும் ஒரு சினிமா விழாவுக்காக இல்ல, ஒரு அரசியல் மாற்றத்துக்காக. முதல் மாநாட்டுக்கே இவ்ளோ பெரிய கூட்டம்னா இது ஏதோ ஒரு தற்காலிக அலை மாதிரி தெரியல, ஒரு பெரிய சுனாமியோட தொடக்கமா இருக்குமோன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இங்கதான் விஜயோட அரசியல் கணக்கு ஆரம்பிக்குது. அவரோட முதல் பேச்சில் அவர் சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. நான் ஒரு பொறுப்புள்ள தொண்டன் ஆயிட்டேன், அந்த பொறுப்புள்ள தொண்டன் நாளைக்கே அப்படின்னு சொல்லி முடிக்காம நிறுத்திட்டார். அந்த மௌனம்தான் அங்கிருந்த லட்சக்கணக்கான மக்கள் மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விதைச்சுது. அவர் என்ன சொல்ல வரார், நாளைக்கு பலைவனாவேன்னு சொல்றாரா? அதை நேரடியா சொல்லாம மக்களோட யூகத்துக்கே விட்டுட்டார். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல் ஜாம்பவான்கள் கோலோச்சிட்டு இருக்கிற இந்த களத்துல ஒரு சினிமா ஸ்டாரால உண்மையிலே ஜெயிக்க முடியுமா? இது ஒரு உண்மையான அரசியல் மாற்றத்தோட தொடக்கமா, இல்லன்னா சரித்திரத்துல காணாம போன இன்னொரு நட்சத்திர முயற்சியா முடிய போகுதா? இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம தேட போறோம். விஜயோட இந்த என்ட்ரியை புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். ஏன்னா அவர் ஏதோ புதுசா ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கல. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 70 வருஷமா வெற்றிகரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்முலாவை தான் கையில எடுத்திருக்காரு. அதுதான் நடிகர் அரசியல்வாதி ஃபார்முலா. இந்த பாதை விஜய்க்கு ரொம்பவே பரிச்சயமான பாதை. 1950கள்ல அறிஞர் அண்ணா திராவிட சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க சினிமாவை ஒரு பவர்ஃபுல் டூலா யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் 1970கள்ல வந்த எம்ஜிஆர் சித்தாந்தத்தை தாண்டி தன்னோட ஹீரோ இமேஜையே அரசியல் மூலதனமா மாத்தினார். அவரை தொடர்ந்து ஜெயலலிதா அந்த லெகசிய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்க. இப்போ இந்த வரிசையில 4வது ஆளா விஜய் வந்து நிக்கிறார். இதுதான் அந்த மேஜிக் ஃபார்முலா, எம்ஜிஆர் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள். ஸ்கிரீன்ல ஏழைகளோட பாதுகாவலன், நிஜத்துல அவங்களுக்கு மதிய உணவு திட்டம். அவ்வளவுதான். மக்கள் அவங்க திரையில பார்த்த ஹீரோவை நேர்ல பார்த்தாங்க. இப்போ விஜய் அவரோட படங்கள்ல ஊழலுக்கு எதிரா பேசிட்டு நிஜத்திலையும் அதே வழியில போறது இந்த ஃபார்முலாவோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். விஜய் இந்த முடிவை ஒரே நாள்ல எடுக்கல. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஒரு சடன் டிசிஷன் இல்ல. இது ஒரு 10 வருஷ பிளான். ரொம்ப கவனமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் வியூகம். அதோட ஒவ்வொரு மூவியும் இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. கதை 2009ல ஆரம்பிக்குது. ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தினது முதல் படி. அது வெறும் சோஷியல் சர்வீஸ் இல்ல, அது ஒரு அரசியல் கட்டமைப்புக்கான ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட்னு மக்கள் போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு மக்களோட ஒருத்தரா நின்னார். 2021 உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி அவரோட ஆட்களை ஜெயிக்க வச்சு தன்னோட செல்வாக்க டெஸ்ட் பண்ணி பார்த்தார். இப்போ 2024ல சரியான நேரத்துல தன்னோட கட்சியை அறிவிச்சிருக்காரு. இது தற்செயல நடந்த விஷயங்கள்ல இது ஒரு பக்காவான செஸ் கேம். இந்த 2 படங்களும் விஜயோட ஸ்ட்ராட்டஜிய ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் படத்துல கவர்மெண்டோட பாலிசிய தைரியமா விமர்சிக்கிறது, இன்னொரு பக்கம் நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட அனிதா வீட்டுக்கு நேர்ல போய் ஆறுதல் சொல்றது. ஸ்கிரீன்ல பேசினத நிஜத்துல செஞ்சு காட்டுறார். இதுதான் ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கான அவரோட வழி. சிரி, விஜய் தன்னோட களத்தை தயார் பண்ணிட்டார். ஆனா அவரோட எதிரி யாரு? அவரோட கொள்கை என்ன? வெறும் பாப்புலாரிட்டிய மட்டும் வச்சு அரசியல்ல ஜெயிக்க முடியாது இல்லையா? ஒரு தெளிவான சித்தாந்தம் வேணும். அந்த சித்தாந்த யுத்தத்துல விஜய் எங்க நிக்கிறாருன்னு பாப்போம். விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டா அவரோட எதிரிகளை 2ஆ பிரிக்கிறார். இது ஒரு டபுள் சைடு அட்டாக். ஒரு பக்கம் மதம் சாதிய வச்சு மக்களை பிரிக்கிறவங்கன்னு சொல்லி பாஜகவை சித்தாந்த எதிரியா டார்கெட் பண்றார். இன்னொரு பக்கம் திராவிட மாடல் பேர்ல ஊழல் பண்றீங்கன்னு சொல்லி ஆளும் கட்சியான திமுகவை நேரடி அரசியல் எதிரியா முன்னிறுத்துறாரு. இப்படி சித்தாந்த ரீதியா ஒருத்தரையும் நிர்வாக ரீதியா இன்னொருத்தரையும் எதிர்க்கிறது மூலமா 2 தரப்பு மேலேயும் அதிருப்தியில இருக்கிற ஓட்டுகளை தம் பக்கம் இழுக்க பாக்குறாரு. இந்த பிரிவினை அரசியலுக்கு பதிலா விஜய் கையில எடுக்கிற ஆயுதம் 2000 வருஷம் பழமையான இந்த திருக்குறள் தான். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பால எல்லாரும் சமம். இந்த ஒரு வரி சாதி மத அரசியலுக்கு எதிரான ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இதுதான் எங்க கட்சியோட அஸ்திவாரம்னு அவர் சொல்றார். அவரோட கொள்கைகளை பார்த்தா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மிக்ஸா இருக்கு. சமூக நீதி, மாநில சுயாட்சின்னு பாரம்பரிய திராவிட கொள்கைகளும் இருக்கு. அதே சமயம்
ஊழல் ஒழிப்பு, போதையில்லா தமிழகம்னு இந்த ஜெனரேஷனோட முக்கிய பிரச்சனைகளையும் கையில எடுக்கிறார். இது மூலமா பழைய மற்றும் புதிய வாக்காளர்களை ஒரே நேரத்துல அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றார். வரலாறு, ஸ்ட்ராட்டஜி, கொள்கை எல்லாம் சூப்பர். ஆனா விஜய் நுழைய போற களம் சாதாரணமான களம் இல்ல. அது கடந்த 80 வருஷமா 2 பெரிய சக்திகள் கட்டி வச்சிருக்கிற ஒரு இரும்பு கோட்டை. அந்த திராவிட இருமுனையாட்சிய அவரால உடைக்க முடியுமா? இதுதான் அவர் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். ஆமாங்க, 1967லேருந்து திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளை தவிர வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டை தனியா ஆட்சி பண்ணதே இல்ல. இங்க பாலிடிக்ஸ்னாலே இந்த 2 கட்சிகளை சுத்தி தான் நடக்கும். மத்தவங்க எல்லாம் ஒண்ணு இவங்க கூட கூட்டணி வைக்கணும், இல்லனா காணாம போயிடணும். இப்படிப்பட்ட ஒரு களத்துல தான் 3ஆவதால விஜய் உள்ள வரார். இந்த லிஸ்ட பாருங்க, இது ஒரு வார்னிங் மாதிரி. சிவாஜி கணேசன், கமலஹாசன் மாதிரி பெரிய ஆளுமைகளே இந்த அரசியல் களத்துல ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாம போயிருக்காங்க. விஜயகாந்த் மட்டும்தான் ஒரு மாற்றா வந்தார். ஆனா அவரோட கட்சியும் காலப்போக்குல வீக் ஆயிடுச்சு. ரஜினிகாந்தும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பின்வாங்கிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நடிகரை ரசிக்கிறது வேற, அவரை ஒரு அரசியல் தலைவரா ஏத்துக்கிறதுங்கிறது முற்றிலும் வேற ஒரு விஷயம். 2026 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தல் தான் தன்னோட முதல் களம்னு விஜய் அறிவிச்சிட்டாரு. இது ஏதோ ஒரு லாங் டேர்ம் பிளான் இல்ல, இது ஒரு உடனடி போருன்னு அவர் தெளிவுபடுத்திட்டாரு. இன்னும் 2 வருஷம்தான் இந்த மிகப்பெரிய மோதலுக்கான களம் தயாராகிடும். ஆக நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்ச எம்ஜிஆரோட ஃபார்முலா இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா காலத்துல விஜய்க்கு கை கொடுக்குமா? இல்லனா திராவிட அரசியலோட இந்த இரும்பு கோட்டையில மோதி சிதறின இன்னொரு சூப்பர் ஸ்டாரா விஜயோட அரசியல் பயணம் முடிஞ்சிடுமா? தமிழ்நாட்டோட அடுத்த அத்தியாயத்தை காலம்தான் எழுதணும்.